வெயில் அதிகமானதுனால வண்டி ஓட்டுறதுக்கு வெளியில் போகும்போது போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் வாங்கினேன். ஸோ இது 2 வாங்கினேன். ஒன்று வந்து இந்த டிசைனு, இன்னொன்று வந்து பிளாக் கலரு. ஆனால் பிளாக் கலர் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது சன்னோட ஹீட்டை உள்ளே அப்சர்வ் பண்ணி ப்ரொடெக்ஷனுக்கு பதிலாக ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதை தூக்கி போட்டுட்டேன். நான் கிறிஸ்டியனான ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ரேயர்ஸ், காட்டேஜ் மீட்டிங்கு, ப்ரேயர்சல்ஸ் நிறையா தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூத் மீட்டிங்ஸ் நிறையா தொடங்க ஆரம்பித்து நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க, யூத்துங்களை கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தா நிறைய போதகர்கள் ஐக்கியங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்களாய் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கிற நமக்கு ஐக்கியங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே அவயங்களாய் ஒருங்கிணைந்து ஐக்கியமாய் செயல்படவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஐக்கியங்கள் ரொம்ப முக்கியம். ஆனால் சில ஐக்கியங்கள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பதிலாக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஐக்கியங்களாய் இருக்கின்றது. சில நேரத்தில் அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்றதே தெரியாமல் நம்ம ஐக்கியத்தோடு இணைந்து கொண்டு இருப்போம் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில். அதனால் எந்த மாதிரி ஐக்கியத்தில் நம்ம இருந்தால் நமக்கு நல்லது, எந்த மாதிரி ஐக்கியத்தில் இருக்காமல் இருந்தால் நமக்கு பாதிப்பு மிச்சம், நேரம் மிச்சம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த பதிவை நாம் கவனிக்கலாம். 2012 வாக்கில் ஒரு போதகர்கள் ஜப ஐக்கியத்துக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. நான் அங்கே போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வாரம் அந்த ஐக்கியத்துக்கு நான் போய் கலந்து கொள்வேன். அங்கே இருக்கிறவர்களோடு ஒரு சகோதரத்துவமாக உறவு போல் குடும்பம் போல் பழக ஆரம்பித்தேன். குறிப்பாக அங்கே இருக்கிற தலைவரோடு நான் ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பித்தேன். எல்லாரோடும் பழக ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என் காலில் காயம் ஏற்பட்டது. அதனால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வந்தது. ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதம் நான் படுக்கையில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருந்த கடைநிலையில், அதாவது வாரம் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போகிற 3 போதகர்கள் ஊழியக்காரங்க வந்து என் வீட்டில் தியாகத்தோடு வந்து பார்த்து ஜபித்து விட்டு முடிஞ்சப்பெல்லாம் வந்து பார்த்து என்னை தேற்றினாங்க. ஆனால் அங்கே இருக்கிற தலைவரோ இல்லை அங்கே இருக்கிற மற்ற பழகின ஆட்களோ வரவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், ரொம்ப மனதுடைந்து அந்த ஐக்கியத்துக்கு போகிறத கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஐக்கியத்தில் நான் ஜாயின் பண்ணேன். அந்த ஐக்கியத்துலேயும் அதே மாதிரி எல்லாரோடும் நெருங்கி பழகினேன். நல்லா இருந்துச்சு. நிறைய ஆக்டிவாக இருந்தேன். நிறைய காரியங்கள் அங்கே அவர்களோடு சேர்ந்து செய்ய ஒப்புக்கொண்டேன், செய்தேன். ரொம்ப நல்லா போயிட்டே இருந்தது. அங்கே இருக்கிற நிறைய பேர் வியாதியில் ஹாஸ்பிட்டலில் படுக்கும்போது நான் போய் பார்த்தேன், அவங்கள விசாரித்தேன், ஜெபம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் என் ஒய்ஃபுக்கு வந்து கை உடஞ்சிடுச்சு. அப்படி கை உடஞ்ச உடனே அவங்கக்கிட்ட நான் தெரிவித்தேன், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் கூட எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போவோம் இல்லை விசிட் பண்ணுவோன்ற எண்ணமே வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், என்னடா இப்படி இருக்காங்கன்ட்டு அங்கேயும் போகிறத நிறுத்திட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐக்கியம்னாவே அன்பு தானே. நம்மளோட நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியாமல் பிஸியாக இருக்கிற இல்லை பெரிய ஆளுன்னு நினைக்கிற இல்லை கஷ்டப்படுற ஐக்கியத்தில் நம்ம ஏன் இருக்கணும்? ஸோ அப்படியாப்பட்ட ஐக்கியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்கள் நேரத்தை நீங்கள் வீண் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் கட்டிடுச்சு. இன்னொரு ஐக்கியத்தில் அந்த ஐக்கியத்தினுடைய தலைவருக்கு எங்கேருந்தோ ஒருத்தர் அந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்வதற்காக வருவதற்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டுட்ருக்காரு. அப்போ இவர் ஃபோன் எடுத்து அட்ரஸ் சொல்கிறாரு, அங்கே இறங்குங்க, இங்கே வாங்க அப்படி சொல்கிறாரு. அவர் நடந்து வராரா இல்லை எதில் வராருன்னு தெரில. அங்கே இருக்க ஆட்டோவில் ஸ்டாண்டில் ஷேர் ஆட்டோவில் ஏறி நீங்கள் வாங்க, அவங்கள கேளுங்க, இந்த லொக்கேஷனுக்கு போட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப நேரமாக விலைக்கு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்னை பார்த்து சொல்கிறாரு, சரியான முட்டாளாக இருப்பான் போல இருக்கு, இவெல்லாம் எப்படி ஊழியம் பண்ணுறான் அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வந்து தட்டில் நிறையா பிரியாணி வாங்கிட்டார். அப்போ தின்றதுக்குன்னே வருவான் போல இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டார். ஸோ எனக்கு அவங்க பக்கத்தில் நின்று கேட்கும் போது அடா பாருங்களா என்னடா இப்படி அப்படின்னு தோணுச்சு. ஸோ எந்த ஐக்கியத்தில் உங்களை மரியாதை குறைவாக நினைக்கிறார்களோ நடத்துகிறார்களோ அந்த ஐக்கியத்தில் இருக்காதீங்க. அதே மாதிரி ஒரு முறை ஒரு ஐக்கியத்தினுடைய பிளானிங் மீட்டிங்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டார். என்ன சொன்னார், நீ நல்ல தாட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா, உன் ஐடியாஸ் எல்லாம் சொல்லு, நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அவருக்கு ஃபோன்லேயே ஒரு 2-3 ஐடியா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போயிருந்தேன், ஏன்னா அந்த ஐக்கியத்தை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அங்கே போனால் என்ன ஆச்சுன்னாக்க, அங்கே பெரிய ஆள் என்று மதிக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தார், ஒரு போதகர் தான். அவர் நல்லா பேசுவார். அவர் வந்து அழைப்பை பற்றி ஒரு 45 நிமிஷம் பேசினார். 20 நிமிஷம் சொல்லி 40 நிமிஷம் பேசிட்டார். அதுக்கப்புறம் ஒரு அறிவாளி பெரிய ஆளுன்னு எல்லாராலும் போற்றப்படுகிற இன்னொரு நபர் தரிசனம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 45 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் எல்லாரும் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வரும்போது எனக்கு ரொம்ப வெறுமையாக இருந்தது. என்னடா நம்ம தாட்ஸை ஒரு டிஸ்கஷன் இல்லை, ஒரு பிளானிங்கில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி திட்டங்களை வகுக்கணுமே, எதுவுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு இவங்க பிளானிங் மீட்டிங்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு மீட்டிங்னு சொல்லி சோறு போட்டுருந்தா கூட மனசாரி இருக்குமே அப்படின்னு யோசித்தேன்.
உங்கள் கருத்துக்களை கேட்க செவி கொடுக்காத அல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்காத எந்த ஒரு ஐக்கியத்திலும் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஐக்கியத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. அவர் வந்து ஒரு 40-45 நிமிஷம் பேசினார். இன்னொரு தடவை இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. அவர் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசினார். இன்னொரு தடவை இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. அவர் வந்து ஒரு 40 நிமிஷம் 1.25 மணி நேரம் பேசினார். ஆனால் என்ன தெரியுமா, பேசினதெல்லாம் ஒரு சாதாரண விசுவாசிக்கு எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஊழியக்காரங்களுக்கு பேசினார். ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ உட்காந்துருக்கவங்களாம் என்ன ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்காங்களா? ஒரு ஐக்கியத்தில் ஊழியக்காரங்களுக்கு நம்ம பேச போகிறோம் அப்படின்னா that message should be researched, that message should be spiritually prepared, that message should be informative, that message should be educative. நான் அந்த மெசேஜை கேட்குறேன்னா அதுலேருந்து எனக்கு என் அறிவை தொடுற வசனம் இருக்கணும், என் ஞானத்தை உணர்த்துகிற வசனம் இருக்கணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பண்ணுற வசனம் இருக்கணும், எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு டெக்னிக்ஸ் இன்னும் அதிகமான காரியங்களை கற்றுக் கொடுக்குற காரியங்கள் அதில் இருக்கணும், என்னோடய கேரக்டரை சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் அதில் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வந்து அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த கதை பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு கதை விட்டு போகிறது. அதே மாதிரி இன்னொரு ஐக்கியத்தில் ஒரு 2-3 பேர்த்துக்கு குறிப்பாக மைக் கொடுப்பாங்க. அவங்க ஏறினாவே ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன் தெரியுமா, ஆயிரக்கணக்கில் என் மேஜை மீது எப்போதுமே புத்தகங்கள் இருக்கும், அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுவார். இன்னொருத்தர் வந்து நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்னால் தெரியுமா, நான் யார் கூடலாம் ஊழியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் யாருக்காகவும் வளைந்து கொடுக்க மாட்டேன், நான் இப்படி தான், நான் சொல்கிறது தான் கரெக்டு, அந்த மாதிரி பேசுவார். நானும் நிறைய புத்தகங்களை படிப்பேன், மெசேஜஸில் அதை கோட் பண்ணுவேன். ஆனால் நம்ம கோட் பண்ணுற நான் புத்தகங்களை படித்து நம்ம கோட் பண்ணுற அந்த கருத்துக்களை கோட் பண்ணும்பொழுது நம்மளோட பாடி லாங்குவேஜோ இல்லை நம்மளுடைய வார்த்தையோ நான் உங்களெல்லாம் விட மேன்மையானவன் பெட்டர் அப்படின்றத காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்டேஜை வந்து நம்ம யாருன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏறிட்டு நான் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அப்படி பண்ணியிருக்கேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன், நான் இப்படி தான், நான் அப்படி தானே நம்முடைய கருத்தை வலியுறுத்தவோ இல்லை நம்முடைய பிரஸ்தாபங்களை நம்முடைய பெருமைகளை பீத்திக் கொள்ளவோ நம்ம அந்த மேடையை உபயோகித்தோம்னா நம்மளை காட்டுக்கிறதுக்காக வெளிக்காட்டுறதுக்காக அது செய்கிறோமே தவிர கடவுளை வெளிக்காட்டுறதுக்காக அது செய்யலை. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் அதிகமாய் பேசுகின்ற ஐக்கியங்களுக்கு போகிறதை தவிர்க்க வேண்டும். இன்னொரு ஐக்கியத்தில் யார் அந்த மேடையில் ஏறினாலும் பிஷப்னு டைட்டில் வச்சுருக்கிறவங்கள, ரெவரண்ட்னு டைட்டில் வச்சுருக்கவங்கள, பாஸ்டர்னு டைட்டில் வச்சுருக்கவங்கள, இந்த மாதிரி டைட்டில் வச்சு ஊழியத்தை செய்கிறவங்கள வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிஷப்ஸோட, நிறைய ரெவரண்ட்டுகளோட, நிறைய போதகர்களோட நெருங்கி பழகியிருக்கேன். அவங்க ஊழியம் எப்படி செய்கிறாங்க, எவ்வளோ தாழ்மையாக இருக்காங்க, ராஜ்யத்துக்காக என்னெல்லாம் செய்கிறாங்களேன்னு பார்க்கும்போது எனக்கே பயங்கர வியப்பு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நபர்களை சும்மா பிஷப்னு பேர் போட்டாங்க, பிஷப்னு வச்சுருக்காங்க, ரெவரண்ட்னு வச்சுருக்காங்கன்றதுக்காக இழிவுபடுத்துறது, நான் என்னமோ வேதத்தில் பெரிய ஆள், நான் வந்து என்னை சகோதரன் தான் அழைப்பேன், நான் வந்து அந்த மாதிரியான தாழ்மையான இல்லை, நீங்களாம் பெருமை பிடிச்சவங்க அப்படின்னு ஒருத்தரை நோகடித்து அவங்களோட பேக்ரவுண்டு அவங்களோட கதையெல்லாம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, மற்றவங்க கண்ணுக்கு ஏளனமாய் மற்ற ஊழியர்களை மாற்றுகின்ற ஐக்கியங்களுக்கு நாம் போகிறதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அப்படி போகும்போது நீங்களும் உங்களையும் மற்றவங்க கிட்ட அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஸோ ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஒரு போதகர் வந்து அவர் புதுசாக ஒரு போதகர் ஐக்கியம் தொடங்கினார். அதில் வந்து என்னை கூப்பிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் ஏற்கனவே 2 போதகர் ஐக்கியம் போயிட்டுருக்கேன், நான் இதெல்லாம் கமிட் ஆகிட்டேன்னா ரெகுலராக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், அதனால் இப்போதைக்கு விட்டுருங்க, நான் கொஞ்ச நாள் கழித்து நான் எப்படின்னு பார்க்குறேன், ஐ வில் ட்ரை அப்படி சொன்னேன். ஓ நீங்கள் அந்த ஐக்கியமா அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்னை வழியில் பார்த்தாலும் பேச மாட்டார், ப்ரைஸ்லாம் சொல்ல மாட்டார். என்னோட நெருங்கிய நபர், என் ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு அண்ணனை போல் இருந்தவர் தான் அவரும். அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டார். அவங்க கேங்கில் இருக்க யாருமே அதுக்கப்புறம் என்னை பார்த்தா பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஐக்கியத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் வந்து நின்றுட்டேன், போகிறத விட்டுட்டேன். ஸோ அந்த ஐக்கியத்தில் இருக்க தலைவர் கூட எப்போயுமே ஒரு 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. அவர் எதனா சொன்னால் செய்கிறதுக்கு அவங்களும் போதகர்கள் தான். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் போயிடும், நான் பார்க்குறேன் அவங்க யாருமே அவங்களுக்கு எதிரில் தான் இருக்கேன், அவங்க பக்கத்தில் தான் இருக்கேன், யாருமே அவருக்கும் எனக்கு தான் பிரச்சனை, ஆனால் இவங்க எல்லாருக்கும் எனக்கும் பிரச்சனை மாதிரி எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு அப்படியே என்னை பார்த்தா அந்தாண்ட ஓடுறதும் இந்தாண்ட ஓடுறதும் தனியாக போய் உட்காடுறதும். நான் என் ஒய்ஃப் கேட்குறேன், என்ன இது அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் அதெல்லாம் அப்படி தான், அவங்களாம் ஒரு கேங்கு, ஒரு டீம் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கேங் போதகர் ஐக்கியத்தில் இல்லாதவங்கள கேங் ஃபார்ம் பண்ணி நாங்களாம் ஒரு கேங்கு நீங்களாம் தனி அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுற ஐக்கியமாக இருந்துச்சுன்னா டோன்ட் கோ தேர், தட் இஸ் நாட் ஹெல்த்தி. அதே மாதிரி இன்னொரு தடவை என்னாச்சுன்னா, ஒரு போதகர் ஐக்கியத்தில் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாப்பிக்கை பற்றி ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த டாப்பிக்கை பற்றி அந்த தலைவரோடு கூட டீ கடையில் ஒரு 3-4 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு அவரும் வேணும்
எனக்கு இவரும் வேணும், அதனால் நீ வந்தா வரியா, நீ போனால் போனியா, அது உன் விருப்பம். ஆனால் யாருக்கும் நான் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், யாருக்கும் நான் வந்து எதிர்த்தும் பேச மாட்டேன் அப்படி சொன்னார். அப்போ நான் யோசித்தேன், இந்த நடுநிலை அப்படி சொல்கிறாங்க பத்தியா, இட்ஸ் அ ஃபேக். அவங்க ஏன் நடுநிலையாக இருக்க விரும்புகிறாங்கன்னா அப்போ தான் ஆட்கள் ஐக்கியத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால. அது வந்து தப்பு இல்லையா? நியாயத்தின் பக்கம் ஒரு தலைவன் நிற்க கற்றுக்கணும். ஸோ இந்த நடுநிலை மாதிரி தன்னை காண்பித்து கொண்டு எல்லாத்துக்கும் சமரசம் ஆகிக்கிட்டு யார் எந்த தப்பு பண்ணாலும் மேடையில் எப்படி பேசினாலும் அதெல்லாம் ஒத்து போய்கிட்டு இருக்கிற ஆட்கள் அவங்க அந்த மாதிரி ஆட்கள் நடத்துகிற ஐக்கியத்துக்கும் நம்ம போகிறது வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். கடைசியாக சில ஐக்கியங்கள் எப்பயுமே 1:45 2 மணிக்கு முடிப்பாங்க, 2:30க்கு முடிப்பாங்க. அதாவது இந்த மதிய சாப்பாடு போடுற நேரத்தை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துருக்கோன்னு கதை விட்டுட்டு அவங்களோட ஒழுங்கினத்தை மறைக்கிறதுக்கு நம்மளை வந்து ஆவிக்குரிய தூண்டுதலை, நமக்கு உணர்வுபூர்வமான தூண்டுதலை நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஐக்கியங்கள் வந்து நம்முடைய உடலுக்கு உகந்தது அல்ல. ஒரு ஐக்கியம் சரியான நேரத்துக்கு தொடங்கி சரியான நேரத்துக்கு முடிக்கிறது தான் அந்த ஐக்கியத்தினுடைய ஒழுங்கையும் கிரமத்தையும் காண்பிக்கும். ஆவியானவர் ஒழுங்கும் கிரமமும் உள்ளவர். சரியா? வரவன் லேட்டாக வரான், லேட்டாக போகிறான், அது நம்மளுக்கு கணக்கு இல்லை. ஆனால் நான் ஒரு ஐக்கியத்தை நடத்தும் பொழுது, இல்லை நான் ஒரு குழுவாக ஒரு ஐக்கியத்தை நடத்தும் போது சரியான நேரத்துக்கு தொடங்கி சரியான நேரத்துக்கு முடித்து சரியான நேரத்துக்கு ஊழியக்காரங்களை வீட்டுக்கு அனுப்புறதுன்றது அது ஒரு மரியாதை. அதை கடைபிடிக்காத எந்த ஐக்கியத்திலையும் உங்கள் நேரத்தை வீண் செய்யாதீங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போதைக்கு மெயினாக சில காரியங்களை சொல்லியிருக்கேன். உங்கள் மீது இருக்கிற அக்கறையினால் நான் இதை சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை பிடிச்சவங்க ஏற்றுக்கோங்க, கடைபிடிக்க முடியும்னா கடைபிடிங்க, இல்லை வேணாவா உதறி விட்டு போயிட்டே இருங்க. God bless you all. Thank you for listening.